ஆலமீன். முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர். அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இந்த மனித சமுதாயத்திற்காக வேண்டி பரிந்து பேசுகிற உரிமையும் கடமையும் பெற்றவர். அப்படிப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே செய்கிற பிரார்த்தனையை கொஞ்சம் கேளுங்கள் தோழர்களே. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா. அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ். கேட்பவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ். வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்து யா அல்லாஹ். அந்த உள்ளத்திற்கு தூய்மையை நீ வழங்குவாயாக யா அல்லாஹ். அன்த வலியுஹா வ மௌலாஹா. தூய்மைப்படுத்துவதில் நீதான் பிரதானமானவன் யா அல்லாஹ். எனது உள்ளத்தை நீதான் பாதுகாக்க வேண்டும் யா அல்லாஹ் என்றார்கள். என்ன காரணம்? என்ன காரணம் தோழர்களே? உள்ளம் என்பது வெட்டவெளி மைதானத்தில் காற்றுக்களால் புரட்டி அடிக்கப்படுகின்ற இறகை போல என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நேரமும் தடுமாறலாம் உள்ளம் என்பது. கண்ணெதிரே நாம் பார்க்கிற ஆயிரம் அத்தாட்சிகள் அதற்கு ஒரு உதாரணம். Islamic reminder.